ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் உலகம். நான் உங்கள் சத்யா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே பொருளும் தேவைப்படாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சூப்பராக செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அடிச்சுக்க போகிறோம். அதனால் மிக்ஸி ஜார்லேயே ஊற்றிருக்கோம். அதோட வந்து ஒரு 1/4 கப்பு ஜீனி சேர்த்துருக்கோம். இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துருங்க. நல்லா நுரையா இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு அடிச்சுட்டு வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நல்ல நைஸாக நல்ல நுரையா அடிச்சிருக்கோம். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு அரிசி மாவு, இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ அதை வந்து கலந்துக்கிறோம். அதோட வந்து தேவையான அளவு உப்பு, அதாவது தேவையான அளவுனா அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த முட்டையோட நல்லா அந்த மாவு வந்து நல்லா கலந்துருக்கணும். அந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கோம். அதாவது அதை நல்லா ஹீட் பண்ணி நல்லா சூடாக அந்த நெய்யை அதில் ஊற்றணும். அப்போ அதில் நுரையா வர மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நெய் சூடு பண்ணி அதில் ஊற்றணும். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் தேவைப்படும். இதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்திங்கனாலே போதும், சரியாக இருக்கும். அதுவும் 1/2 கப்புக்கு மேலே தேவைப்படாது. அந்தளவுக்கு பால் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் திக்கான பதத்துக்கே பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக ஆகிடக்கூடாது. கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். நல்லா திக்காக இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு அதை உருட்டும் போது நல்லா வரும். இப்போது ஒரு 20 நிமிஷம் அப்படியே அதை வந்து மூடி போட்டு ஊற விட்டுருங்க. அதுக்கடுத்து மூடியை திறந்துட்டு பார்க்குறோம். அப்போது ஒரு 2 நிமிஷம் வந்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து கையில் எண்ணெய் தடவியோ இல்லை நெய்யோ தடவிட்டு ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி கொழுக்கட்டைக்கு நம்ம அமுக்கி எடுப்போம்ல, ஒரு மாதிரி தட்டையாக கையில் தட்டிட்டு உள்ளே பூர்ணம் வைக்கிற மாதிரி அமுக்குவோம்ல, அந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ எது வேணால் தடவிட்டு நல்லா தட்டிக்கோங்க. நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து இது மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம விரலில் இது மாதிரி சுற்றணும் அப்படின்னா சூப்பரான முறுக்கு மாதிரி தயாராகிடும். குழல் முறுக்குன்னு கூட சொல்லலாம். இது நாங்கள் சுருள் முறுக்குன்னு சொல்லுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமும் செய்யலாம். நம்ம அது மாதிரி தட்டிட்டு இது மாதிரி கையில் வச்சு உருட்டினீங்க அப்படின்னா சூப்பராக குழல் மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அதில் போட்டு எடுக்க வேண்டியதான். சூப்பரான பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல பொறுமையாக செவக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் தயார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.